இதே போல அபூபக்கர் சித்திக் நாயகம் பார்த்தா 40 வயசு ஆயிடுச்சு அவளுக்கு. பார்த்த நேரத்துல தன்னை நினைச்சு பாக்குறா. அல்லாஹ் தஆலா தனக்கு செய்த நியமத்திலாம் அவளுக்கு கண்ணீர் வடியுது. எப்படி தான் முஸ்லிம், தன்னை பெற்ற தாயின் தகப்பரும் முஸ்லிமா வந்துட்டாங்க. தான் பெற்ற கண்மணி மக்கள் எல்லாம் இஸ்லாத்துல இருக்கு. இதே போல பார்த்து சில பேர் இஸ்லாத்துல வந்தாங்க, அப்ப பொண்டாட்டி வர மாட்டேன்டா. பொண்டாட்டி வந்தா வாப்பாக்காரன் ஏன்னா மறுபடி பழைய மார்க்கம் தான்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சரி வாப்பா வந்தாரு, உமாக்காரி வரல. பாப்பா அம்மா வந்தா பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, நான் வர மாட்டேன்டா. பொண்டாட்டி வந்தா புள்ள இப்படியா பின்னிக்கிட்டு கிடக்குற நேரத்துல தன்னை பார்த்தோன்னு 40 வயசு ஆகணும் உடனே கண்ணீர் வடிச்சு அபூபக்கர் சித்திக் நாயகம் கேட்டான், ரப்பி அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹ் வ அத்கில்னி வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னீ துபுத்து இலைக வ இன்னீ மினல் முஸ்லிமீன் சொன்னான். ரப்பி இறைவா அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, நீ என் மீது சொரிஞ்ச நியமத்துக்கும் பலா வாலிதைய இந்த மாதா பிதாக்கள் மேல சொரிந்துள்ள நியமத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடிய தௌஃபீகத்தா. தீனுல் இஸ்லாத்தை கொடுத்திய, அவங்களுக்கு எல்லாம் நரகத்தை ஹராமாக்கிட்டிய, சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டிய, நீ உகந்த கூட்டத்துக்கு ஆக்கிட்டிய. பேர் போட்ட பாக்கு எனக்கு தந்தா எங்க அம்மா இதுக்கு சுக்கர் செய்யக்கூடிய தௌஃபீகத்தா. வாசனா அண்ணாமல சாலிஹன் தருல்லாஹ், இன்னும் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அண்ணாமல சாலிஹன் தருல்லாஹ், நீ பொருந்தி கொள்ளக்கூடிய சாலிஹான அமல செய்யக்கூடிய தௌஃபீகத்தா. அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, இன்னும் என் புள்ள குட்டிகள் எல்லாம் என் சொல் பேச்சு கேட்கக்கூடிய சாலிஹான மக்கள் ஆகிட்டா. இன்னீ துபுத்து இலைக்க, இறைவா நான் உன்னிடத்துல நான் மீண்டு விட்டேன். நான் என்பதை விட்டும் வேறு என்பதை விட்டும் ஏன்னா அந்நியத்து வைரியத்துன்னு சொல்லக்கூடிய சிறுதொடக்கு பெருந்தொடக்கு எல்லாத்துல விட்டும் சகலமும் ஆண்டவனே உன்னாலதான் சொல்லி உன்னால மீண்டுட்டேன். இன்னி துபுத்து இலைக்க இன்னி மினல் முஸ்லிமீன், நான் உனக்கு வழிபட்டா இருந்த முஸ்லீம்கள் இருக்கிறேன்னு சொன்னான். இதை அல்லாஹ் ஜல்லிஷானு வ தஆலா கபூல் பண்ணிட்டு என்ன சொல்றான், உங்கள ஒருத்தன் 40 வயசு அடைஞ்சா இப்படி சொல்ல மாட்டானா? எப்படி சூரத் அஹ்காஃப் ஷரீஃப்ல வருது, 40 வயசு அடைஞ்சா இந்த மாதிரி சொல்ல மாட்டானா? முதல்ல சொல்றான், தாய் அவனை ரொம்ப சிரமத்தோட தான் உண்டானான். லேசான சுமைய சுமந்தா பின்னுக்கு ரொம்ப கஷ்டமா சுமந்தான், ரொம்ப கஷ்டப்படுத்தான் பெத்தா. அது மட்டும் இல்ல, சுமந்ததும் பால் கொடுக்கறதெல்லாம் சேர்ந்து எத்தனது 30 மாசங்கள். எத்தனை மாசம்? 30 மாசங்கள் பாடுபட்டான். நாய் பண்டிகையோடும் கேடு கட்ட முறையில்தான் மனுஷன் பிறப்ப பாக்குறேன். எப்படி பாக்குறாங்க, தப்பா பேசாதீங்க, என்னோட இப்படி பேசுறான்னு சொல்லி நிரூபிச்சு போடுவான். நிரூபிச்சு ஒயில் டைலும் போடுறான், என்ன டிஸ்கவரி சேனல் போடுறான், அங்க போடுறான் இங்க போடுறான். எல்லா தேவை நேச்சுரல் அனிமல் பாருங்க. மான் குட்டி போடுது, மானே குட்டி போடுது, மாடு குட்டி போடலாம் காட்டுறான். கீழே வந்து பொத்துன்னு உழுது, கரைஞ்சா உழுந்த உடனே எலும்பத்துக்கு இப்படி ட்ரை பண்ணுது, இப்படி இப்படி முடியல, கீழே விடுது. ஒரு 3-4 தடவை எலும்பி நிக்குது. 3-4 தடவை ட்ரை பண்ண போறதான் எலும்பி நிக்குது. நின்ற உடனே உமாவுடைய தாயுடைய மடியை பார்த்து, என்னது மாடு ஒரு இப்படிச்ச பார்த்து ஸ்டெப் வச்சு போய் குடிக்குது. சரியா, இதுக்கெல்லாம் கொசி கிசி போய் மேலுக்கு உட்காந்தா வாழை வச்சு இப்படி அடிச்சு விரட்டுது. கிளங்குதா? மனுஷன் பிறந்தானே, பிறந்தவன எலும்பி நின்றானா? உமாங்க பசிக்குது, நெஞ்ச தூக்கி சூப்ப போனானா? தூக்கி வச்சாலுமே சூப்ப தெரியலையா? வாயில வச்சா குடிங்க. சிஸ்டர் புள்ள பால் குடிக்க மாட்டேன், பால் குடிக்க முடியாது. அவன் என்ன வாடா சூப்பு வச்சுக்கின்னு நினைச்சுக்கிட்டு பெரிய சூப்பு வச்சு உடனே சிஸ்டர் வாய்ச்சி துடி போனா அதுக்கு பிறகுதான் அவருக்கு சூப்பவே தெரியும். எனக்குச்சா இப்ப ஆடு மாடு பிறந்த சீருக்கு தானே ட்ரை பண்ணி எழும்புது, யாரும் தூக்கி மடியில உள்ள பல தடவை அதுக்கு போய் எலும்பி நின்று நேர ஸ்டெப் பண்ணி எங்க ரிசுக்கு கிடைக்குமோ அங்க வச்சு சூப்புது. அவரு கொசு கொசு வந்து அப்படி அடிச்சு விரட்டுது. இப்ப பால் கொடுத்து போட்டு வச்சு கத்துறான். பார்த்தா என்ன கத்துதுன்னு பார்த்தா ஒரு நுழம்பு கடிச்சிட்டு
இவன் குண்டுக்குள்ள 4.5 கிலோ 5 கிலோ சும்மாவே பெறல. ஏன்னா உங்களோட வயிற்ற கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி வேற தூக்கி போட்டிக்க, அல்லது அந்த பக்கம் கிழிச்சு இவ்வளவு பொத்த எப்படி 4 கிலோ 5 கிலோ பொத்தையா இருக்கிறான். அந்த கொசு எவ்வளவு இருக்கும், அது ஒரு எறும்பு எவ்வளவு இருக்கும், சித்த எறும்பு எவ்வளவு இருக்கும், எத்தனை கிலோ சென்டுல வருமா வயிறு வைக்கும். அதுக்கு கூட அது கடிக்குது, இப்படி தேய்க்கிறது கூட அவனுக்கு வைக்கல. இளைஞ்சா எப்படி இருந்தான் இவனு ஆளாக்குறா உமா பாப்பா. ஆளாய் உஷாருந்தோன்னா எல்லாம் நான் சம்பாதிச்சா இது பண்ண இன்னொரு கட்டிக்காரத்து தான் உமாடு எப்படி